ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் பான் பீஸா ஒன்று செய்கிற எப்படின்றத பார்ப்போம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்குறதோட எங்களோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பான் பீஸாவை செஞ்சு கொள்கிறதுக்கு சொசேஜஸ் எடுத்துக்கிறேன், ஸ்லைஸ் பான் எடுத்துக்கிறேன், சின்னதாக வெட்டி கொண்ட தக்காளி, ரவுண்டாக வெட்டி கொண்ட ஒலிவ்ஸ், சோப்பு கலர் பெல் பெப்பர், சின்னதாக வெட்டின வெங்காயம், சின்னதாக வெட்டி கொண்ட கறி கொச்சிக்காய், மொசரல்லா சீஸ், துண்டு கொச்சிக்காய், மிக்ஸ் ஹர்ப்ஸ், அதோட டொமேட்டோ சோஸும் சில்லி சோஸும் எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இதில் மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு கேளுமாவும். வாங்க, நாங்கள் இப்போ இந்த பான் பீஸாவை எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த பான் பீஸாவை செஞ்சு கொள்கிறதுக்கு பேனோட அடுப்பில் வச்சு பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு 5-6 சொசேஜஸையும் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு சொசேஜஸ் என்றே இல்லாமல் சிக்கன், பீஃப், ப்ரௌன்ஸ் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு இப்படி ஃப்ரை பண்ணி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். ப்ரௌன்ஸ் எடுக்கிறேன்டா உங்களுக்கு இப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லாமல் நீங்கள் சிக்கன், பீஃப் அப்படி போட விருப்பம் என்றால் அதை கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கொண்ட சொசேஜஸ் எல்லாம் நான் இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். சொசேஜஸ் எல்லாம் இப்படி ஃப்ரை பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு சோஸ் மிக்ஸினோடு செஞ்சு கொள்கிறதுக்கு வீதூர் பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இதுக்கே நான் டொமேட்டோ சோஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். நீங்கள் இந்த டொமேட்டோ சோஸ் மிக்ஸ் பண்ண போக்கில் உங்களுக்கு எவ்வளோ பீஸா செய்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சோஸ் மிக்ஸினை செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கே நான் 3-4 டேபிள் ஸ்பூன் சில்லி சோஸும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். சோஸ் ரெண்டையும் போட்டு இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சோஸ் ரெண்டையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நாங்கள் ஒரு சைடில் வச்சுக்கொள்ளணும். சோஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நாங்கள் எங்களோட ப்ரெட் பீஸாவை செஞ்சு கொள்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் ஸ்லேஸ் பான் எடுத்துக்கிறேன். ஸ்லேஸ் பான் எடுத்து அதில் ஒன்றை இப்படி பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலால் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்ட சோஸ் மிக்ஸினை ஃபுல் பான்லேயும் மேலுக்கால பூசிக்கொள்ளணும். நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்ட சோஸ் மிக்ஸினை நான் இப்படி பான் ஃபுல்லாக பூசிக்கிறேன். இதுக்கு மேலால் சின்னதாக வெட்டி கொண்ட தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன். இதுக்கு மேலால் சின்னதாக வெட்டி கொண்ட வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கே சின்னதாக வெட்டி கொண்ட கறி கொச்சிக்காய் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன். உங்களுக்கு பார்த்தா விலங்குது ஐக்கியம், நான் ஒரே இடத்துக்கு போடாமல் இது எல்லா இடத்துக்கும் பருத்தினையாட்டம் போடுறேன். இதே மாதிரி நீங்களும் பீஸா செய்ய போக்கில் இப்படி போட்டுடுங்க. இதுக்கு மேலால் சின்னதாக கிரேட் பண்ணி கொண்ட மொசரல்லா சீஸ் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளணும். சீஸு கொசக்கால் நாங்கள் ஃப்ரை பண்ணி ஸ்லேஸாக வெட்டி கொண்ட எங்களோட சொசேஜஸாலேயும் கொஞ்சம் இது கொசக்கால் வச்சு எடுத்துக்கொள்ளணும். பிளாக் கலர் ஒலிவ்ஸ் கொஞ்சம் எடுத்து அது ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கிறேன். அதையும் நான் சொசேஜஸ்க்கு மேலால் வச்சுக்கொள்கிறேன். இதுக்கு மேலால் கிரேட் பண்ணி கொண்ட மொசரல்லா சீஸ் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலால் சின்னதாக வெட்டி கொண்ட பெல் பெப்பர் கொஞ்சமும் கறி கொச்சிக்காய் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு மேலால் இட்டாலியன் மிக்ஸ் ஹர்ப்ஸ் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலால் துண்டு கொச்சிக்காய் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நான் என்னோடய ஸ்லேஸ் பானுக்கு மேலால் இப்படி எல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பமான மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இதுக்கு சிக்கன், பீஃப் இல்லாட்டி உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வேண்டியதொன்று போட்டு இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். வாங்க, எங்கிட்ட இந்த பீஸாவை எப்படி நாங்கள் செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். எங்கிட்ட பான் பீஸாவை செய்கிறதுக்கு பேன் ஒன்று எடுத்து அதுக்கு மேலே நாங்கள் செஞ்சு கொண்ட பான் ஸ்லேஸ் ரெண்டையும் வச்சுக்கொள்ளுறேன். பான் ஸ்லேஸ் ரெண்டையும் இப்படி வச்சு நான் எங்கிட்ட இந்த பேனை மூடி அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பான் பீஸா ரெண்டையும் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். எப்பயும் நாங்கள் அவனில் இல்லாமல்
இப்படி அடுப்பில் வச்சு பேனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போக்கல அடுப்பு எவ்வளோ ஸ்லோவாக வைக்கலுமோ அவ்வளோ ஸ்லோவாக வச்சு தான் பேக் பண்ணி எடுக்கணும். நாங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சோமெண்டா எங்களுக்கு சீஸ் மெல்ட் ஆகிரும் குயிக்காக. ஆனால் பாண்டை கீழால் கறியை பார்க்கும். அப்படி இல்லாமல் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சோமெண்டா எங்களோட சீஸும் மெல்ட் ஆகி பாண்டை கீழாலேயும் நல்லா பசந்தாக பேக்காகி வரும். 10-15 நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட பான் பீஸா எப்படிக்குதுண்டு மூடியை திறந்து பார்ப்பேன். இது குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சு கொள்ள இயலுமான ஒரு ரெசிபி உண்டு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட சீஸும் நல்லா மெல்ட் ஆகி பானும் கரைஞ்சில்ல நல்லா பசந்தாக பேக்காகி வந்திருக்குது. எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இதே மாதிரி எங்களோட மற்ற எல்லா பான் பீஸாவையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட பான் பீஸா. உங்களுக்கும் எங்களோட இந்த பான் பீஸா பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீஸா செய்ய போக்கல மொசரல்லா சீஸ் போடுறது கொஞ்சம் கூடையாக போட்டுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பசந்தாக இந்த மாதிரி நல்ல சீஸி இதாக வரும். அப்போ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும்.